அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதில் தவேகாவில் மோதல் நிகழ்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி என்று ஒரு தரப்பும், தவேக தலைமையில் கூட்டணி என்று மற்றொரு தரப்பும் பேசி வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். யாருடன் கூட்டணி என்பதில் தவேகாவில் உட்கட்சி பூசல் நிகழ்வதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது தமிழக வெற்றி கழகம் என்று பல்வேறு தரப்பினர் கூறி வந்தாலும் கிங் மேக்கராக விஜய் திகழ்வார் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்து களம் காணுமா, கூட்டணியோடு களம் காணுமா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. சமீபத்தில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மறைமுகமாக பேசி வருகிறது என்ற பேச்சு அடிபட்டு வந்தது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமாருடன் கேள்வி எழுப்பும் பொழுது திட்டவட்டமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்திருந்தார். இதே கேள்வியை சில தினங்களுக்கு பிறகு செய்தியாளர் சந்தித்த பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டும் பொழுது கூட அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் தெரிவிக்கவில்லை, யாரோ சொல்லும் கருத்தை எங்களால் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும் பொழுது மீண்டும் அவர் திட்டவட்டமாக மறுத்து, மற்ற கட்சிகள் போல் இல்லாமல் எங்களுடைய கட்சி தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, அறிவுறுத்தலின்படி தான் நாங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறோம், அவர் கூறிய கருத்தை ஒப்புதல் பெற்றுதான் பேசுகிறோம் என்று மீண்டும் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பிலும் இதே கருத்தை தான் தெரிவித்திருந்தார். அவரும் கொள்கை எதிரியான பாஜகவுடனும் அரசியல் எதிரியான திமுகவுடனும் கூட்டணி இல்லை என்று அவரும் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்துல கோஷ்டி பூசல் நடப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. ஒரு தரப்பு விஜய் தலைமையில், அதாவது தமிழக வெற்றி கழக தலைமையில கூட்டணி அமைப்போம் என்றும், ஒரு தரப்பு தனித்து களம் காண கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும், மற்றொரு தரப்பு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்கு காரணம், தனித்து களம் காணுகிற பட்சத்துல முதல் தேர்தல் எனும் பட்சத்திலும் திமுக வெற்றி பெறுகிற பட்சத்துல தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சிக்கு பெரும் பின்விளைவுகள், பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால முதல் தேர்தலிலேயே கூட்டணியோடு சந்தித்தால் ஓரளவுக்கு சில இடங்களை வெற்றி பெறக்கூடும் என்ற சூழல் நிலவுவதாக சிலர் பாஜக அதிமுக கூட்டணியில இடம்பெறுவதற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வருகின்றனர்.